மணியோட 3, 2, 1 let's begin. முதல் பந்தீங்க செகண்ட் ரவுண்ட்ல கூப்பிடுங்க பெல் கேப் நல்ல பிளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம் பிரதாப். இந்த மேட்சும் ஸ்டார்ட் பவுண்டரி அடி சொல்லலாம். போன மேட்ச் பாத்தீங்கன்னா பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணார் பிரதாப். 4 ரன்கள் கிடைக்குதுங்க. சப்போர்ட் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பு அங்கே தொங்கிருச்சு. கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் க்ளோஸ்ல போயிருக்கலாம். பாத்தீங்கன்னா டைரக்டா இங்க பை சான்ஸ் கொடுத்து பரவலா கோட்டைக்கு செகண்ட் ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமா வெளியே ஒரு மேட்ச் தான் இருக்கு நிகழ்ல. ஷா பரவலா கோட்டை இங்க ரிவர்ஸ் ஸ்வீப்ல இந்த வாட்டி பவுண்டரி. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி இங்க நல்லா அடிச்சாரு இந்த ஷாட்டை. அடிச்சு 6 அடிச்சு குவிச்சு தள்ளாரு. சோ அப்பதான் நினைச்சேன் இவரை பத்தி ஒரு புத்தகமே எழுதலாம் என்று. மணியோட ரிவர்ஸ் ஸ்வீப்ல இந்த வாட்டி ஒரு பவுண்டரி. மூணாவது பவுண்டரி இந்த ஓவர்ல வருது. பூமியில ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டா சான்ஸ் வருது. ஓ மை காட் சரியா கெஸ் பண்ணி வரல. அடுத்த கேட்சை டிராப் பண்றாங்க இங்க. பிரதாப்புக்கு ஒரு கேட்ச், இப்ப ரஞ்சித்துக்கு ஒரு கேட்ச் இங்க. தெளிவான யாக்கர். ஓஹோ கொஞ்சம் கைக்கு ஒட்டி தான் போச்சு. பவுண்டரி ரோப்ல ஜல்லி ஜான் கபடி விளையாட கொண்டிருக்கிறார். ஓ இந்த பாருங்க கேமரா. முதல் பவுண்டரி இங்க. நாலாவது பவுண்டரி மொத்தமா பதிவு பண்றாங்க இந்த முறை ரஞ்சித் பேட்ல இருந்து. ஸ்கோர் 17. பரக்கோட்டையின் இங்கே முதல் 6 பதிவு பண்றாரு இந்த இன்னிங்ஸ்ல. மாத்துகை ரஞ்சித் பேட்ல இருந்து இட்ஸ் ஹியூஜ் ஒன். உனக்கு காசு 100 ரூபாய். இந்த முறை ரெண்டாவது கேட்ச் டிராப் பண்றாங்க இங்க. செம்ம ஹைட்டா போயிருச்சு மாத்துகை ரஞ்சித். 2 ரன் ஓடி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஓடல விக்கெட் ஆயிருவோம்னு நினைச்சு அவரே நின்ட்டார் போல. நல்ல ஷாட் இருக்கு நேரா. பவுண்டரி மாத்துகை ரஞ்சித் பேட்ல இருந்து. இந்த மேட்ச்ல ரஞ்சித் ஒரு ஹியூஜ் ஸ்கோர் எடுத்து வர பார்க்கலாம் தன்னோட பேட்ல இருந்து. ரஞ்சித் சொன்னேன் அவர் அதிகமான ஸ்கோர் எடுத்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. விக்கெட்டர் பாலா எதிர்பார்த்த பந்து இல்ல. சோ கீழே தள்ளிட்டீங்க. 2 ரன் ஒரு ஆளா பார்க்கலாம் இங்க. குயிக் 2 இங்க ஹரி இருக்கும். சரியான பெரிய ஆறு. எங்கேயோ வந்தீங்க. சரியான பெரிய ஆறு இன்னைக்கு டேல. மிக பெரிய ஆறு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா டீப் மிட் விக்கெட் அடிக்கப்படுற ஒரு டீப் ஸ்கொயர் லெக்ஸில் அடிக்கப்படுற ஒரு 6 இங்க பாலா பேட்ல இருந்து ஒரு முதல் 6 அப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி வச்சிருக்காரு. அகைன் ஒரு 6 இங்க பின்னாடி திசையில. லவ்லி பால் ஒயிட் கூட உரசி போயிருக்கு. சோ ஒயிட் இங்க குட்டுக்கல்ல டாட் பால் சொல்லிருக்காங்க. வந்து இந்த வாட்டி முதல் விக்கெட் லூஸ் சாரி இரண்டாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க. பிரதாப் வெளியே போறாரு. இது வரைக்கும் 12 பால்ல 22 ரன் பதிவு பண்ணி பிரதாப் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள சிவலிங்கம் த மேன் இன் ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 14 பால்ல 50 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இங்க 2 டாட் பேட்ஸ்மேன் உள்ள. கடைசி 3 பந்துகள் ரன்களை கொடுக்கிற ஒரு விக்கெட் மட்டும் காலி பண்ணி கொடுத்திருக்காரு சுரேஷ். 4 ஓவர்ல 46 ரன்கள் 2 விக்கெட் இழந்த நிலையில கடைசி 2 ஓவர். சோ கடைசி 2 ஓவர்ல பொலாடு பாலாவும் சிவலிங்கமும் சேர்த்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்து வராங்கன்னு பார்க்கலாம் இங்க. தெரியல. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து தெளிவா எடுத்து போய் கால்லே போட்டுருக்காரு இங்க. கால்ல பட்டு அவ்வளவு தூரம் போயிருக்கு. நிஷாந்த் சோ இங்க ஃபீல்டரே ஒரு கீழ பிடிக்க ட்ரை பண்ணாரு. வெளியில போயிட்டு சோ சந்தித்த முதல் பந்திலேயே 6 சாரி இரண்டாவது பந்துல ஸ்லாட்ல இருந்த பந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிளா போட முடியல ரைட் ஹேண்ட் பவுலர்ஸால இங்க. நீண்ட முறை கையிலே போறீங்கன்னு நினைக்கிறேன்.
Lovely check and இந்த படத்துல catch பிடிச்சாங்க. ஸ்ட்ரைக்ல பிரதீப் க்ளீன் பால். ஸ்டம்ப்லயே விழுந்திருக்கு. நோ பால் கொடுத்தாங்க. நோ பால். இஸ் ஓவர் ஸ்டெப் நோ பால் நினைக்கிறீங்க. கரெக்ட்டான ஒரு டிசிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எஸ் ஓகே. விளையாண்டாரு. ஃப்ரீ பால். ஷாட் நல்லா பட்டுச்சு நினைக்கிறீங்க. அவர் என்னது பார்க்க 6. சோ ஃப்ரீ பால் எடுத்து போய் ஸ்லாட்ல போட்டுருக்காரு பாலாக்கு. சோ யாருக்கு ஸ்லாட்ல போட கூடாதோ அவருக்கு இங்க ஸ்லாட்ல போட்டுருக்காங்க. தெளிவான கனெக்ட் பேட்ல இங்க குட் ஷாட் பாலா. ரெண்டாவது ஆற பதிவு பண்ற தன்னோட பேட்ல இருந்து இந்த மேட்ச்ல பாலா எடுத்துட்டு போறா பார்க்கலாம் ஸ்கோரை. நல்ல டேக் அண்ட் சோ பாலாவோட விக்கெட் எடுத்தாங்க இங்க. ஒரு லோ ஃபுல் டாஸோட ஓ மை காட் பவுண்டரிக்கான சான்ஸா யா ஸ்டாப் பண்ணிருக்காரு. மிஸ் ஃபீல்ட் அதன் காரணமா இங்க ஒரு பவுண்டரி. ஷாட் எதிர்த்து முட்டிருக்காரு இங்க. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல ஐ திங்க் இஸ் a boundary. ஒன் இல்ல 6 சொல்லிருக்காங்களா ஸ்ட்ரைக்ல இருந்து 6 மன்னிக்கவும். ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 71. முத பால்ல இங்க ஒரு 6 மிட் விக்கெட் திசையில எதிர்த்து முட்டிருக்காரு இங்க. பிரதீப் பேட்ல இருந்து வர்ற முதல் 6 பிரதீப்க்கு ஒரு கேட்ச் டிராப். சாரி பிரதீப் உள்ள வந்த முதல் பால்லே அவர் விக்கெட் ஆனாரு. ஆனா அது வந்து ஓவர் ஸ்டெப். சாரி காட் சொல்லாம ஒரு நோ பால் போட்டுருந்தாங்க. ஷாட் அகைன் ஒரு ஷாட் கவர்ஸ் ரீஜன்ல ஃபீல்ட் பல்லக்கி மேல ட்ரைவ் பண்ணிருக்காரு. 10 ரன் குயிக்கா வந்துருச்சு பிரதீப் பேட்ல இருந்து. குட் ப்ளே வெல் ப்ளேட். ஷாட் அகைன் பாட்டம் ஆஃப் தி பேட்ல. இந்த வாட்டி ஒன்னால கேட்ச் பிடிப்பா தம்பி. அகைன் ஒரு 6 ரெண்டாவது 6 இந்த ஓவர்ல சரியான ஷாட். சம பாட்டம் ஆஃப் தி பேட் மிடில்ல கனெக்ட் ஆயிருச்சு. செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மட்டார்னு ஒரு முட்டு சைடு சைடு. டாப் ஹெட் சரியான ஹைட் ஆப் இருக்கு. வானத்துக்கே போயிருக்கு. கீப்பர் நல்ல டேக் நீங்க செரி vlogs கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சோ யாருமே வராதீங்க அப்படியே கையை நீட்டிட்டு மீனவடி டோர்னமெண்ட்ல தூத்துக்குடி வந்தாங்க கேட்டிருக்கீங்க. எஸ் வந்தாங்க. ரீசெண்டா ஷாட் குறுக்க கொடுத்துருக்காரு. கேப்ல போயிருக்கு. மணி கேப்ப கிளியர் பண்ணுமா? ரெண்டு பேரும் நடுவுல போய் பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரியோட அந்த முதல் இன்னிங்ஸ் முடிவு வராங்க. 88 முடிவுல 89 ரன் டார்கெட் ஃபார் பரவலா கொண்டை. 89 டார்கெட் செட் பண்றாங்க 6 ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து சூப்பரான ஒரு யாக்க டெலிவரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு டாடா. சோ அகைன் ஒரு யாக்க டெலிவரி ஆனா இங்க ஐ திங்க் இட்ஸ் a பைஸ்ல கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும் இந்த பால் அப்படி சொல்லிட்டு குத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிருக்கு. பைஸ்ல ஒரு பவுண்டரி வந்திருக்கீங்க லக்கிலி. பின்னாடி நல்ல ஒரு ஃபீலிங் பட் அந்த ஒரு சீனியர் ரவி ப்ரோ நல்ல ஒரு எஃபர்ட்டிங்க. நிறைய தண்ணி குடிங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அண்ணன் கிளியர் பண்ணிருக்கீங்க. கவர்ஸ்ல கவர்ஸ் ரீஜன்ல பாலா நல்ல ஒரு ஃபீலிங் பால். ஓ மை காட் லாஸ்ட் செகண்ட்ல தடுத்துருக்காரு அந்த பாலை. கண்டிப்பா 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லாங்க. அவங்கள திருப்பி அடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பாலை தடுக்கும் போது வந்து கால் வந்து லைன்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா கடைசி மேல் நாள் போல் கேட்பாங்க. லெக் ஸ்டம்ப்லயே விழுந்திருக்கு பாலிங்க. முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குற பேட்ஸ்மேன் இங்க சாரி பவுலர் இங்க ரவி. பவுண்டரி இங்க சோ அஸ்வின் பேட்ல இருந்து வர்ற முதல் பவுண்டரி. இது குட் ஷாட். இந்த ஓவர்லயும் ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு ப்ளூ கலர் பார்த்த மும்பை இந்தியன்ஸ் மாதிரி அந்த ஒரு ஸ்கோர் முடிவுக்கிறது. ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல செல்வம். என்னடா ஓவர் முடியல. ஓவர் முடியல. பெரிய ஷாட் இங்க மிட்விக்கெட்ல ஜீவா நல்ல டேக்கன். ஜீவா கையிலே போயிருக்கு. செல்வத்தோட விக்கெட் இங்க காலி. மேட்சும் வேற லெவல்ல இருக்க போகுது. 2 குவார்டர் ஃபைனல்ஸ், 1 குவார்டர் லூசர்ஸ், 2 செமி, ஒரு ஃபைனல். 6 மேட்சும் தரமான மேட்சா இருக்க போகுது. அகைன் ஒரு டாட் பால் இங்க. இதோட அந்த ஓவர் முடிவுக்கிறது வெற்றிக்கு தேவை.
ஸோ இறங்கி வந்து ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜியன்ல வசன். ஸோ 2 ரன் கிடைக்குது. ஒரு குயிக்கான ஒரு டபுள் 25. ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரி. ஸோ பாலா நான்காம் ரீஜியன்ல ஒரு சிங்கிள் தான் கன்சிடர் பண்றாங்க. ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. 26. ஸ்பீடர் கிளியர் பண்ணுமா இல்ல பாலா அசால்ட்டா பிடிச்சிருக்காரு. விக்கெட் நம்ம பாருங்களேன், அவன் பாலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சான். இப்போ ஏதோ ஒரு குட்டியா கோழி குண்டு பறந்து வர்ற மாதிரி தான் பிடிச்சான். அதனாலதான் நான் அவனை வந்து கோழி குண்டு பாலான்னு சொல்றேன். கோழி குண்டு கேட்ச பிடிக்கிற பாலான்னு சொல்லிட்டு. பேட்ஸ்மேன் இறங்கி வர்றதை பார்த்து ஒயிட்ரா போட்டாரு. லாங் ஆஃப் ரீஜியன்ல அண்ணன் ரஞ்சித். ஸோ டாஸ் பால் ஆப்ஷன் ரீஜியனில் ஒயிட்டாக போட்டார். ஸோ ஐ திங்க் 2 ரன்னுக்கான சான்சஸ் எடுப்பாங்க. எஸ், ஓவர் முடிவுறது 5 ஓவர் முடிவு ஸ்கோர் 32. 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. சைடில் வின் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேல விளையாட வந்திருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு டேல டாமினண்ட்டாக இருந்த NK 11 அவங்களுக்கும் சேலம் ஆஸ்கார் சிசிக்கும் க்ளீன் பால். ஸோ இதோட 2 மேட்ச் வின் பண்ணி போல் டிசைனிங் மேட்ச்சுக்கு முன்னாடி போகிறாங்க ஆஸ்கர் சிசி. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இங்கே நம்ம லைவ் என் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மேட்ச்லாம் அப்படியே அனுப்பிச்சு பண்ணுறோம். முக்கியமான மேட்ச் இன்னைக்கு டேல நல்ல மேட்ச். டேக் கேர், டாடா, பை.